போட்டி போட்டுக்கொண்டு வாழும் இவ்வுலகில் பொறாமை, பொச்சரிப்பு, பணத்தின் மீது ஆசை, வாழ்க்கையில் அனைத்தின் மீதும் பேராசை கொள்ளும் அனைவருக்கும் இக்கதை ஒரு பாடம். இவரின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. யாருடைய வாழ்க்கை என்று தானே நினைக்கிறீங்க? அவர் வேறு யாரும் இல்லை, பல நாட்டையே அலறவிட்ட மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் தான் இறக்கப் போகிறோம் என்று உணர்ந்த பிறகு தன் படைத்தளபதியை கூப்பிட்டு, எனக்கு கடைசி 3 ஆசை இருக்கிறது, அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். உடனே படைத்தளபதி, கண்டிப்பாக நிறைவேற்றுகிறேன், உங்கள் ஆசையை சொல்லுங்கள் என்று சொன்னார். என்னுடைய கடைசி ஆசை 3 ஆசை. முதல் ஆசை, என்னுடைய சவப்பெட்டியை என்னுடைய மருத்துவர்களே தூக்கி செல்ல வேண்டும். 2ஆம் ஆசை, என்னுடைய இறுதி பயணத்தின் போது கல்லறை வரை வழியெங்கும் தான் சம்பாதித்த தங்கம், வைரம், வைடூரிய பொருட்களை இறைத்தபடி செல்ல வேண்டும். 3ஆம் ஆசை, சவப்பெட்டிக்குள் என்னை வைக்கும்போது என்னுடைய 2 கைகளையும் வெளியே தெரியும்படி வைக்க வேண்டும் என்றார். உடனே படைத்தலைவர் கேட்டார், ஏன் இந்த 3 ஆசைகளை கடைசி ஆசையாக சொல்றீங்க அப்படின்னு. உடனே மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னார், இந்த 3 ஆசையின் மூலமாக மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். போகும் உயிரை எந்த ஒரு மருத்துவர்களாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை உணர்த்தவே என்னுடைய முதல் ஆசை, என்னுடைய சவப்பெட்டியை மருத்துவர்களே தூக்கிச் செல்ல வேண்டும் என்று சொன்னேன். சம்பாதித்த பணத்தை எல்லாம் போகும்போது யாரும் எடுத்து போவதில்லை. பணம், பொருள் மீது ஆசை கொள்ள வேண்டாம் என்பதை உணர்த்துவதற்காகவே என்னுடைய இறுதிச் சடங்கின் போது கல்லறை வரை நான் சம்பாதித்த தங்கம், வைரம், வைடூரிய பொருட்களை எரித்தபடி செல்ல வேண்டும் என்று என்னுடைய 2ஆம் ஆசையை சொன்னேன். இறந்து போகும்போது நம் கையில் எதையும் எடுத்து செல்வதில்லை என்பதை உணர்த்துவதற்காகவே என் சவப்பெட்டிக்குள் என் 2 கைகளையும் வெளியே தெரியும்படி வைக்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த நாட்டையே ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர் கூட தன் கையில் போகும்போது எதையும் எடுத்து செல்லவில்லை என்பதை உணர்த்துவதற்காகவே என்னுடைய 3ஆம் ஆசையை சொன்னேன். எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளாமல், வாழ்க்கையில் எதன் மீதும் பேராசை கொள்ளாமல், மற்றவர்களின் மீது பொறாமை கொள்ளாமல் வாழுங்கள். வாழ்க்கை மிகவும் அழகானது, அதை நேசித்து வாழுங்கள்.